கைலாயத்துல தேவி பார்வதியும் முருகரும் 2 பேரும் உட்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சிவன் ஆழமான தியானத்துல இருந்தாரு. விநாயகன் இல்லாம கைலாயமே கலைய இழந்து இருக்கு இல்ல முருகா. விநாயகர் இருந்திருந்தா எப்போ ஏதாவது ஒரு கேள்வி என கேட்டுக்கிட்டே தான் இருந்திருப்பான். அப்படி இல்லனா லட்டுக்கள் வேணும் அப்படின்னு அடமாவது பிடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆமாம்மா, அண்ணன் இல்லாததால எனக்கும் ஒன்றுமே புரியல. அண்ணன் எப்போ கைலாயத்துக்கு திரும்ப வருவாருன்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி முருகர் தேவி பார்வதி கிட்ட சொன்னாரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்த சிவன் கண்ணு திறந்து பார்த்தாரு. அவரு பார்வதி தேவி ரொம்பவே சோகமா இருக்கிறத கவனிச்சு இப்படி கேட்டாரு. பார்வதி, என்ன இன்னைக்கு நீ ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன ஆச்சு? உன்னுடைய பக்தர்கள் யாராவது ஆபத்துல இருக்காங்களா? பக்தர்களுக்கு ஆபத்து வந்திருந்தா நான் இன்னும் ஏன் சாமி இங்கே இருக்க போறேன்? உடனே பூலோகத்துக்கு போய் அவங்கள நான் காப்பாத்திருப்பேன் இல்லையா? என்னுடைய கவலைக்கு காரணம் அது இல்ல. அப்படின்னா உன்னுடைய கவலைக்கான காரணம்தான் என்ன? என்ன சொல்றீங்க சாமி? இப்போ விநாயகர் சதுர்த்தி பண்டிகைன்றதுனால விநாயகர் கைலாயத்தை விட்டுட்டு பூலோகத்துல வாழ்றதுக்காக போயிட்டான். விநாயகன் இல்லைங்கிறதுனால கைலாயம் அதோட கலையை இழந்துருச்சு. அதனாலதான் நான் ரொம்பவே கவலையா இருக்கேன். ஆமாப்பா, அண்ணன் இல்லைங்கிறது எனக்கும் ரொம்ப கவலையா தான் இருக்கு. உங்க கவலைய போக்குற ஒரு வழி என்கிட்ட இருக்கு. என்னப்பா அது? அது என்னன்னு சீக்கிரமா சொல்லுங்கப்பா. விநாயகன் செய்யற பெரிய வேலை என்னன்னு தெரியுமா? விநாயகனுக்கு பூஜை செய்யறதால நமக்குள்ள வர மாற்றம் தெரியுமா? என்ன மாற்றம் வரும்? அத நீங்களே சொல்லுங்க. விநாயகனை நாம கும்பிடுறதால நமக்குள்ள இருக்கிற கவலை போயிடும். அதே மாதிரி வாழ்க்கையில சூழ்ந்த இருளும் நம்மளை விட்டு விலகிடும். எப்படியும் இது விநாயகர் சதுர்த்தி நாள் இல்லையா? விநாயகன் பூலோகத்துக்கு பக்தர்களை பார்க்க போயிருக்கான். அதனால கைலாயத்துல நாமும் விநாயகனை கும்பிட்டு நம்மளுடைய கஷ்டங்களை போக்கிக்கலாம். அப்பா, நான் அண்ணனை கும்பிடுறதுல எந்த தவறும் இல்லை. ஆனா நீங்களும் அம்மாவும் அண்ணனை விட பெரியவங்க. அண்ணனை படைச்சதே நீங்க தான். நீங்க அண்ணனை கும்பிடலாமா? நீங்க பண்டிகை கொண்டாடலாமா? நிச்சயமா செய்யலாம். விநாயகன் எங்க புள்ள மட்டும் கிடையாது, அவன் ஆதி கடவுள். உலகத்துல எந்த கடவுளை கும்பிடணும்னாலும் அதுக்கு முன்னாடி விநாயகனை கும்பிட்டு தான் ஆகணும். சாஸ்திரங்கள் விநாயகனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய தடவை தேவர்கள் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி விநாயகனை கும்பிட்டு இருக்காங்க. உங்க அம்மா மகிஷாசூரனை வதம் செய்ய போகும்போதும் விநாயகனை கும்பிட்டுட்டு தான் போனாங்க. ஆமா, நான் விநாயகனுக்கு பூஜை செஞ்சேன். எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமா விநாயகனுக்கு பூஜை செய்யணும். நாளைக்கே நாம விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடலாம். அப்படி கைலாயத்துல தேவி பார்வதி, முருகர், சிவன் 3 பேரும் சேர்ந்து விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடணும்னு முடிவு பண்ணாங்க. பூஜைக்கு முதல்ல விநாயகருடைய சிலையை செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியமானது. முருகா, நீ போய் களிமண்ணை எடுத்துட்டு வா. அந்த களிமண்ணை வச்சு நம்ம இப்பவே விநாயகர் சிலைய செய்யலாம். சரிங்கம்மா, நிச்சயமா பண்ணலாம். அப்படி தேவி பார்வதியும் முருகரும் சேர்ந்து போய் களிமண்ணை கொண்டு வந்தாங்க. அதுல கொஞ்சம் தண்ணிய விட்டு அந்த மண்ணுல விநாயகர் சிலைய செஞ்சாங்க. அப்போ திடீர்னு தேவி பார்வதி எதையும் நினைச்சு சிரிச்சாங்க. அம்மா, ஏன் சிரிக்கிறீங்க? நான் செஞ்ச சிலை நல்லா இல்லையா? இல்ல முருகா, நான் அதுக்காக சிரிக்கல. என் சிரிப்புக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. முதல் தடவையா விநாயகரை நான் மஞ்சள்ல தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் இதோ இப்படி களிமண்ணை வச்சு அவரை தயார் பண்ணிக்கிட்டு இருக்க. எத்தனையோ நாட்களுக்கு அப்புறமா மறுபடியும் விநாயகரை தயார் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதை நினைச்சுதான் நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அப்படியா நெய் பார்வதியும் முருகரும் சேர்ந்து களிமண்ணை வச்சு விநாயகருடைய சிலைய ரொம்ப அழகா தயார் செஞ்சு வச்சாங்க. இன்னொரு பக்கம் நந்தி கைலாயத்தை பூக்களால அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நந்தி
அலங்காரம் செய்யற வேலை எப்படி போய்கிட்டு இருக்கு? முழுசா இந்த கைலாயத்தை அலங்காரம் செஞ்சிட்டியா? அலங்காரம் பண்ணிட்டேன் தாயே. கைலாயத்தை முதல்ல சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பலவிதமான பூக்களால் அலங்கரித்தேன். ஆனால் நாளைக்கு விநாயகருக்கு பூஜை செய்யணும்னா பலவிதமான இலைகள்லாம் தேவைப்படுமே. அட ஆமா, நான் முழுசா அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேனே. சரி இரு, நான் இப்பவே போய் அந்த இலைகளை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தேவி பார்வதியும் முருகரும் சேர்ந்து இலைகளை எடுத்துட்டு வர்றதுக்காக பூலோகத்துக்கு போய் அந்த இலைகளை தேடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தப்போ திடீர்னு பூலோகத்துல அவங்க சிவனை பார்த்தாங்க. பார்வதி, முருகா, இங்க என்ன பண்றீங்க? பூஜைக்காக இலைகளை எடுத்துட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் ஐயனே. நான் இலைகளை சேகரிச்சிருக்கேன், இந்தாங்க. பூஜைக்கு தேவையான எல்லா இலைகளும் இதுல இருக்கு. எல்லாத்தையும் நான் பறிச்சிட்டேன். வாங்க கைலாயத்துக்கு போகலாம். அப்படி சிவன் தேவி பார்வதிக்கு முன்னாடியே பூலோகத்துக்கு வந்து பூஜைக்கு தேவையான இலைகளை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் சேர்ந்து மறுபடியும் கைலாயத்துக்கு திரும்ப வந்தாங்க. அடுத்த நாள் பார்வதி தேவி காலையிலேயே எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சு தயாராகி சமையல் அறைக்குள்ள போனாங்க. சமையல் அறைக்கு வந்து நிறைய நாள் ஆயிடுச்சு. விநாயகர் இருந்திருந்தானா எனக்கு இது வேணும் அது வேணும்னு அடிக்கடி ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். அத சமைச்சு கொடுக்கறதுக்காக நானும் அடிக்கடி சமையல் அறைக்குள்ள வந்துட்டு போவேன். இன்னைக்கு விநாயகனுக்கு பிடிச்ச பலகாரங்கள் அத்தனையையும் இன்னைக்கு என்னுடைய கையால நானே அவனுக்காக சமைச்சு படைக்க போறேன். அப்படி அன்னை பார்வதி விநாயகருக்கு பிடிச்ச எல்லா பலகாரங்களையும் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லட்டு, இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, பால் பாயாசம், அதிரசம், இப்படி விநாயகருக்கு பிடிச்ச எல்லா பலகாரங்களையும் அவங்க செஞ்சாங்க. இப்படி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் முருகர் குளிச்சு முடிச்சு தயாராகி அவரும் சமையலறைக்குள்ள போனாரு. அம்மா, என்ன பண்றீங்க? பூஜைக்காக உணவுகளை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விநாயகனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே அவனுக்காக நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோ உணவுகளை தயார் பண்றது ரொம்ப கஷ்டம்தான். நானும் உங்களுக்கு உதவி பண்றேன். நான் எப்போ சமைக்க வந்தாலும் நீ உடனே எனக்கு உதவி செய்யறதுக்கு வந்துடுவ. நான் அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். ஆனா இன்னைக்கு மட்டும் உன்னுடைய உதவி வேண்டாம். நான் விநாயகனுக்கு என் கையால எல்லாத்தையும் செய்யணும்னு விரும்புறேன். முருகா, நீ போய் பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையுமே செய். நான் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துட்டு வரேன். அப்படி அன்னை பார்வதி சொன்னதுனால சரி அப்படின்னு சொல்லி முருகர் வெளியில வந்துட்டாரு. முருகர், சிவன் 2 பேருமே சேர்ந்து விநாயகருடைய சிலைய வைக்கிறதுக்காக ஒரு சிம்மாசனத்தை தயார் பண்ணாங்க. சிம்மாசனம் பார்க்க ரொம்பவே அழகா இருந்துச்சு. மண்ணால தயார் பண்ண அந்த சிலையை கொண்டு வந்து அவங்க சிம்மாசனத்துல வச்சாங்க. சிலையை வச்சு பூக்கள், இலை, சந்தனம் இதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் அன்னை பார்வதி விநாயகருக்காக செய்த எல்லா பலகாரங்களையும் கொண்டு வந்து சிலைக்கு முன்னாடி வச்சாங்க. நைவேத்தியம் செய்யறது கூட முடிச்சிட்டேன் ஐயனே. இப்போ இனி நாம பூஜைய தொடங்க வேண்டியதுதான். அப்படி கைலாயத்துல இருக்கிற எல்லாருமே விநாயகர் சிலைக்கு முன்னாடி வந்து உக்காந்தாங்க. அப்போ சிவன் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சாரு. முதல்ல மண் சிலைக்கு அவங்க உயிர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா பலவிதமான பூக்களால விநாயகருக்கு அவங்க பூஜையை செஞ்சாங்க. அதுக்கப்புறமா கொண்டு வந்த இலைகளை வச்சு அவருக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜையை முடிச்சாங்க. அப்போ அன்னை பார்வதி இப்படி சொன்னாங்க. விநாயகா, உனக்கு ரொம்பவும் பிடிச்ச உணவுப் பொருட்களை செஞ்சு வச்சிருக்க. இத சாப்பிட்டு பாரு. அப்படி அன்னை பார்வதி விநாயகருக்காக செய்த பலகாரங்கள் எல்லாத்தையுமே விநாயகருக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாங்க. இந்த பக்கம் முருகர் தூப்புக்கரணை போட்டு அண்ணனை வணங்கினாரு. இப்ப எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு ஐயனே. நீங்க சொன்னது உண்மைதான். யாரு விநாயகருக்கு பூஜையை செய்யறாங்களோ அவங்க மனசுல நிச்சயமா ஒரு அமைதி இருக்கும். அம்மா, பசிக்குது, உடனே பிரசாதம் கொடுங்கம்மா. அப்படி முருகர் கேட்டதுனால அன்னை பார்வதி விநாயகருக்கு படைச்ச உணவுகளை எல்லாம் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அம்மா, நீங்க எத்தனையோ தடவை லட்டு செஞ்சிருக்கீங்க. ஆனா இந்த தடவை செஞ்ச லட்டுங்க உண்மையிலேயே ரொம்ப சுவையா இருக்குமா. என்ன இருந்தாலும் விநாயகர் முன்னாடி வச்சு பூஜை பண்ணதில்லையா, அதனால சுவை கூடி இருக்கும். அப்படி எல்லாரும்
அந்த பிரசாதத்தை சாப்பிட்டாங்க. கைலாயத்துல இருக்கிற அத்தனை பேரும் அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி பண்டிகைய ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினாங்க. ராம், ரமணா 2 பேருமே நண்பர்கள். அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே கூலி வேலை செஞ்சுக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வேலை இல்லைனாலும் அவங்க வீட்டுல சாப்பாடு இருக்காது. அதனால அவங்க எல்லாருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களும் அடிக்கடி வேலைகள்ல அப்பா அம்மாவுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே ஊர்ல தான் சீனு, ஜெகன் அப்படிங்கிற பணக்கார பசங்க இருந்தாங்க. அவங்க அப்பா ஊர்லயே ரொம்பவும் வசதி வாய்ந்த ஒருத்தர். சீனுவோட நண்பர்களும் கூட எல்லாருமே பணக்காரங்க தான். சீனுவோட அப்பா ஏழைங்களை எப்பவுமே பக்கத்துல சேர்த்துக்கவே மாட்டாரு. அவரை பார்த்துதான் பசங்களும் அதை எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஏழைங்களை பக்கத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. டே தம்பி, போன தடவை பாட்டியோட வீட்டுக்கு போனப்போ அங்க இருந்த பசங்க விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை எப்படி கொண்டாடினாங்க? நாம் அப்படி கொண்டாடினதே இல்லையே. ஆமாண்ணே, ஆனா இங்க அப்பா அவரோட வியாபாரத்துல ரொம்ப பிஸியா இருக்காரு. அம்மாவோ வீட்டு வேலை சமையல் வேலைன்னு ரொம்பவே பிஸி ஆயிடுறாங்க. இந்த வருஷம் நாம பண்டிகையை கொண்டாடணும்டா. வா, அம்மா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி 2 பேருமே அவங்க அம்மா கிட்ட போனாங்க. அம்மா, அம்மா, இந்த வருஷம் நாம ஒன்னா சேர்ந்து விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடலாமா? ஆமாம்மா, போன வருஷம் பாட்டி வீட்டில் எல்லாரும் எப்படி கொண்டாடினாங்க? உங்க அப்பா வியாபார விஷயமா பட்டணத்துக்கு போறாரு இல்லையா? ஒரு வாரத்துக்கு வரமாட்டாரு. அவரு இல்லாம நான் தனியா என்ன பண்ண முடியும்? அப்படி சொல்லாதம்மா, எப்படியாவது உதவி பண்ணும்மா. சரி, அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. உங்க நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய் மண்டபத்தை ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க. பணம் நான் கொடுக்கறேன். எங்க அம்மா நல்ல அம்மா. அம்மா சரின்னு சொன்னதுனால சீனு, ஜெகன் 2 பேருமே அவங்களுடைய நண்பர்களான கிருஷ்ணா, சசிய பார்க்க போனாங்க. அவங்களுடைய அப்பா அம்மாவும் உதவி செய்யறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்ல, நீங்க எல்லாரும் பார்த்து செஞ்சுக்கோங்க, பணம் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பசங்க கிட்ட பணமும் வந்துச்சு. ஆனா எந்த வேலையை எப்படி செய்யணும், எங்க ஆரம்பிக்கிறது எதுவுமே தெரியாம அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. டே, நம்ம கிட்ட பணம் இருக்குடா, ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. எனக்கு ஒரு நண்பர் இருக்காண்டா, அவனோட பேரு ரமணா. அவன் கிட்ட கேட்டா நமக்கு உதவி எதனா செய்வான். ரமணா ஏழையாச்சேடா. நாம அவனோட சேர்ந்து சுத்துறத அப்பா அம்மா யாருன்னா பார்த்தா என்ன சொல்லுவாங்க? நல்ல விஷயத்துக்காக யார் கூட வேணும்னாலும் சுத்தலாம். அப்படி அவங்க 4 பேரும் சேர்ந்து ரமணாவை பார்க்கறதுக்காக போனாங்க. டே ரமணா, நாங்க விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடலான்னு இருக்கோம். எங்ககிட்ட பணமும் இருக்கு, ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. பண்டிகையை கொண்டாடுறதுக்கு பணம் எதுக்குடா? நீங்க 4 பேர் இருக்கீங்க, நானும் இருக்கேன், என் நண்பர்களும் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னா சரிடா, யாரு என்ன பண்ணணும்னு சொல்லு, எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். நான் போய் என்னோட நண்பர்களை கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரமணா போய் அவனுடைய மத்த நண்பர்களையும் கூட்டிக்கிட்டு வந்தான். முதல்ல நாம விநாயகருக்கு மண்டபம் கட்டுறதுக்காக கட்டைங்க, தென்னை ஓலைங்கள் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் மூங்கில் கொம்புகளையும் தென்னை ஓலைகளையும் அப்படியே பனை இலைகளையும் பறிச்சுக்கிட்டு வந்தாங்க. அப்படி எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒரு மண்டபத்தை கட்டுனாங்க. டே, நல்லபடியா மண்டபத்தை ஏற்பாடு பண்ணிட்டோம். ஆனா விநாயகர் சிலைக்கு என்ன பண்ணலாம்? நம்ம பார்த்தாதான் விநாயகர் சிலைய நல்லா செய்வானே. என்னது, விநாயகர் சிலைய நீ செய்வியா? இது வரைக்கும் நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன், செஞ்சதை பார்த்ததே இல்லை. அப்படின்னா மண்ணில் விநாயகர் சிலை செய்ய கற்றுக் கொடுக்கறேன். ஒவ்வொரு வருஷமும் மண்ணிலேயே விநாயகரை வச்சு கும்பிடுவோம். சரி பார்த்தா? அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து வயலுக்கு போய் அங்கிருந்து மண்ணை எடுத்துட்டு வந்தாங்க. பார்த்தா அந்த மண்ணுல தண்ணியே கலந்து ரொம்பவும் அழகா ஒரு விநாயகர் சிலைய செய்ய ஆரம்பிச்சான். அந்த விநாயகர் சிலைய பார்த்து பசங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. பார்த்தா ரொம்ப அழகா தயார் பண்ணியிருக்க. ஆமா, இப்ப விநாயகருக்கு எப்படி பூஜை பண்றது? எங்க வீட்டில் விநாயகர் சதுர்த்தி பத்தி புத்தகம் இருக்குடா. அப்படின்னா அந்த புத்தகத்தை போய் கொண்டு வா. உடனே கிருஷ்ணா அவனுடைய வீட்டுக்கு போய் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்து பசங்க கிட்ட கொடுத்தான். நாளைக்கு விநாயகருக்கு என்ன பிரசாதம் செய்யணும்? விநாயகருக்கு இலைகள்னா ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி அருகம்புல்னா ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு காலையிலேயே நாம எல்லாரும் குளிச்சு முடிச்சிட்டு வயலுக்கு போய் இலைகளை கொண்டு வரலாம். அதே மாதிரி பூ அப்புறம் மாயிலையால மண்டபத்தை அலங்காரம் பண்ணணும். சரிடா ரமணா? அடுத்த நாள் காலையில பசங்க எல்லாரும் எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சிட்டு
பூ இலை எல்லாத்தையுமே கொண்டு வந்து மண்டபத்தை அலங்காரம் பண்ணாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பசங்களும் அவங்கவுங்க வீட்டில் சொல்லி பலவிதமான பலகாரத்தையும் செஞ்சு கொண்டு வந்தாங்க. அப்படி எல்லாருமே பக்கத்துல உக்காந்துக்கிட்டாங்க. சீனும் பூஜை செய்ய ஆரம்பிச்சான். சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே அகஜானனா பத்மார்க்கம் கஜானனா மஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அப்படி பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாமிக்கு முன்னாடி பிரசாதத்தை கொண்டு வந்து வச்சாங்க. அப்படி தினமும் காலையில சாயந்தரம் பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாளுக்கு அப்புறமா சீனுவோட அப்பா ஊர்ல இருந்து வந்தாரு. அப்பா, நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து விநாயகர் சிலைய வச்சிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை அதை கரைக்க போறோம். நீங்களும் அப்ப வாங்கப்பா. யார் யாரெல்லாம் செஞ்சீங்க? நானும் எங்க நண்பர்களும் கிருஷ்ணா, சசி, ராமு, ரமணா, பார்த்தா. இந்த ராமு, ரமணா, பார்த்தாலாம் யாருடா? நம்ம ஊர்ல இருக்காங்களேப்பா, ஏழைங்க. அவங்க கூட சுத்தக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏழைங்க கூட எதுக்கு சுத்துறீங்க? அப்படி இல்லப்பா, அவங்க ரொம்ப நல்லவங்க. சின்ன பையனி, உனக்கு என்னடா தெரியும்? நல்லவங்க மாதிரி நடிச்சு பணத்தை பறிக்க பார்ப்பாங்க. இது வரைக்கும் அவங்க உங்ககிட்ட எவ்வளோ பணம் வாங்கினாங்க அதை சொல்லுங்க, நல்லவங்களான்னு நான் சொல்றேன். ₹1 கூட வாங்கவே இல்லையப்பா. பணம் கொடுக்கறோன்னு சொன்னப்ப கூட வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அம்மா தான் ஒரே ஒரு நாள் பிரசாதம் பண்ணி கொடுத்தாங்க. என்னது, உங்ககிட்ட இருந்து அவங்க ₹1 கூட வாங்கலையா? ஆமாப்பா, வேணும்னா ஜெகன் கிட்டேயே கேளுங்க. அப்படி அவனுடைய பிள்ளைங்க மட்டும் இல்லாம பிள்ளைங்களோட நண்பர்களும் ராகவன் கிட்ட நடந்தத சொன்னாங்க. இது வரைக்கும் ஏழைங்களை பார்க்கும்போது பணம் இல்லாம கஷ்டப்படுறதால பணத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்வாங்கன்னு நினைச்சேன். ஆனா சின்ன பசங்களே இந்த அளவுக்கு ஒழுக்கமா இருக்காங்க அப்படின்னா அவங்கள பெத்தவங்க எந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கணும். நான் நிச்சயமா வரேன். அப்படி விநாயகர் சிலை கரைக்கிற அன்னைக்கு பசங்களோட அப்பா அம்மாக்களும் அங்க வந்தாங்க. அவங்க உடுத்துற உடையில பணக்காரங்க ஏழைங்கன்ற வித்தியாசம் இருந்தாலும் கூட மனசுக்குள்ள எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கல. பசங்க எல்லாரும் அப்பா அம்மாங்க சந்தோஷமா வந்திருக்கிறத பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா விநாயகர் பாட்டு எல்லாமே பாட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் ஒரு தள்ளு வண்டியை கொண்டு வந்து விநாயகர் சிலைய ஆத்துக்கிட்ட கொண்டு போனாங்க. ஆத்துக்கிட்ட போன உடனே பசங்க எல்லாரும் ரொம்பவும் கவனமா அந்த விநாயகர் சிலையை எடுத்து ஆத்துல கரைச்சிட்டாங்க. அப்படி பசங்க செஞ்ச அந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகை நல்லபடியா முடிஞ்சது. ஏழைங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட ராகவா ஏழைங்களுடைய கஷ்டத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால அவனுடைய வியாபாரத்துல அந்த ஏழைங்களுக்கு நல்ல வேலையும் போட்டு கொடுத்தான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்க பசங்களுடைய படிப்பு செலவு எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டான். அத பார்த்து ராமு, ரமணா, பார்த்தா பசங்க மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து ராமு, ரமணா, பார்த்தா, சீனு, ஜெகன், கிருஷ்ணா, சசி இவங்க எல்லாருமே எப்பவுமே ஒன்னா இருந்துகிட்டு சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு விநாயகர் சதுர்த்தி நாள் அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல விடிவு காலமும் வந்துச்சு.